என் உயிரினும் மேலான இனமான வஜ்ரா பேரியக்க குடும்ப உறவுகள், முகநூல் நண்பர்கள், ஆதரவு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். சார், இந்த வை ராஜா வை எனக்கு புரியலைன்றீங்க சார். சார், அது புரியாது. ஏன் புரியாது அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை ஆர்வத்தோடு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியோடு பார்த்த உடனே புரிஞ்சிடும், பார்த்த உடனே பிடிச்சிரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், 3 வேளை சாப்பாடு வீட்டில் கிடைச்சிருது. அவங்க அப்பாவோ தாத்தாவோ கொடுத்த வீடு, அல்லது இவங்க மாமனார் மாமியார் கொடுத்த வீடு, அல்லது இவங்க கடன் வாங்கி கொடுத்த குடியிருக்கிற வீடு. அப்போ வீடு கிடைச்சிருச்சு, குடியிருக்க 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருச்சு. பிறகு அரசாங்கத்தில் ஆஸ்பத்திரி, ஸ்கூலு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால சம்பாதிச்சு முன்னேறணுங்கிற வெறி தமிழ்நாட்டில் குறைஞ்சி போச்சு. அதனால் எதுவும் புரியாது, எனக்கு தெரியாது, முடியாது, நடக்காது, இந்த கதை முடிஞ்சு போச்சு சார். சார், ஒரு நிறுவனத்தினுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக நான் இருக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் சேர்மனாக இருக்கிறேன். டிவி சேனல், சினிமா துறை, எண்ணற்ற தொழில்கள், சோலார் உட்பட, இபைக் உட்பட வேலை நான் பார்க்குறேன். சார், இந்த வேலை பார்ப்பது எல்லாம் நான் பணம் சேர்ப்பதற்காக இருந்தால் நான் வைராஜா வைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? வைராஜா வைங்கிறது டெய்லி 1500 கிடைக்கும். சார், என் கூட பழகிற எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாளைக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாய்க்கு அல்லது 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் அல்லது டீசல் நான் பயன்படுத்துகிறேன் சார் என் வாகனத்துக்கு. என்ன காரணம்? குறைந்தபட்சம் 500லேருந்து 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 500க்கு கீழே நான் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணுறதா இருந்தால் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கு செலவு பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ இவ்வளவு வேலைகளும் வச்சுருக்கிறேன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு ஏன் ஆசைப்பட போகிறேன்? அப்போ அது ஆசை நான் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இல்லை சார். என் கூட பழகிட்டு இருக்கிற, இனிமேல் பழக போகிற பிகினர்ஸ், அதாவது மார்க்கெட்டிங் தொழிலில் துவக்க நிலைக்கு வரக்கூடியவர்கள், இப்போ தான் துவங்க போகிறாங்க அப்படிங்கிற நபர்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் 30,000 40,000ங்கிற ப்ராஜெக்டை கொடுக்க முடியாது. 30,000 40,000 ப்ராஜெக்ட்டுக்கு அவன் பணம் இல்லைன்னு சொல்லுவான். அது பொய்ன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் பிரச்சனை அது இல்லை. 30,000 40,000 அவன் தயார் பண்ணி போட்டுட்டா கூட என்னுடைய வார்த்தைக்கு கேட்டு திரும்ப அவனால் 30,000 40,000க்கு ஒரு ஐடி போய் கிரியேட் பண்ண முடியலை. அதே போல் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில், மார்க்கெட்டிங்கில், ஃபீல்டு ஒர்க்கு, பைனரியாக இருக்கட்டும், லெவலாக இருக்கட்டும், ஃபீல்டு ஒர்க்கு எல்லாராலையும் ஸ்டெமினாவோடு என்னை போல் உங்களை போல் பண்ணணுங்கிறது நிறைய நபரால் முடியாது. சூழ்நிலை ஒத்துழைக்காது, உடல்நிலை ஒத்துழைக்காது, குடும்ப சூழல் சரியாக வராது. அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரே வாய்ப்பு வைராஜா வை. வைராஜா வை என்ன? குறைந்த முதலீடு, ஒரு 1750 ரூபா வீட்டுக்கு பொருள் வந்துடுது. என்ன பொருள்? ஒன்று சாப்பிட்ற துணை உணவு பொருள், அப்படி ஒரு 4-5 பொருள் வச்சுருக்காங்க. அல்லது விவசாயத்துக்கு, செடி விவசாயமாக இருந்தால் அதுக்கு ஒரு பொருள், மர விவசாயமாக இருந்தால் அதுக்கு ஒரு பொருள். அப்போ ஏதாவது ஒரு பொருளை 1750 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, அது வீட்டுக்கு தபாலில் வந்துடுது. அப்போ மேட்ரு ஓவர், முதலீடு சப்ஜெக்ட் ஓவர். இங்கே 1750 இல்லை அப்படின்னு சொல்கிற பிரச்சனை இருக்கா? இல்லை. 1750 கூட என்கிட்ட இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. கோவில் குளத்தில் போய் அருமையாக புண்ணியத்தை தேடுங்க, பணம் இல்லையா விட்டுருங்க. அந்த விமர்சனத்துக்கு நான் வரல. அப்போ ஒரு நெட்வொர்க் கான்செப்டில் குறைந்தபட்சம் 2 நபர்களுக்காவது வாய்ப்பு கொடுக்க சொல்கிறோம். அந்த 2 நபர்களில் கூட ஒரு நபர் நான் கொடுத்துட்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு நபர் வஜ்ரா ராம் கொடுத்துட்றேன். ஒரே ஒரு நபரை வைக்கிறீங்க. வச்சா எவ்வளோ சார்? 1500 ரூபா. இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு நெட்வொர்க் கான்செப்டில், ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்டில், ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கான்செப்டில் ஒரே ஒரு ஐடி மட்டும் கொடு, உன் போட்ட காசு எடுத்துக்கன்னு இது வரைக்கும் நெட்வொர்க் உலகத்தில் எவனாவது சொல்லியிருக்கானா? ஒருத்தன் சொல்கிறான். அப்போ அதை செய்யுங்க. தரமான பொருள் வந்துடுது. அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சிருது. அடுத்து ஒரு ரெஃபரல் பண்ணாலே 1500 ரூபா வந்துடுது. அப்போ தினசரி ஒன்று நான் வைக்க ரெடி. தினசரி ஒன்று உங்களால் வைக்க முடியுமா? முடியும்னா செய்யுங்க. அல்லது நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு 1500 கிடைச்சிட்டே இருக்கும். அல்லது நீங்கள் வைத்த நபர்களில் யாராவது ஒருவர் உங்களைப் போல என்னை போல டெய்லி ஒன்று வச்சா உங்களுக்கு 1500 நிச்சயமாக வந்துடும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று 1500க்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்று வைக்கணும். நாமளே வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்க நாம் வச்ச ஆளுக வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நாம் ரிட்டையர்ட் ஆயிடுவோம். அப்போ
2 சைடில் ஒரு சைடு வஜ்ராராம் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை வச்சுருக்கேன். டெய்லி வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்க ஆட்கள். சார் இன்றைக்கி போட்டுருவீங்களா? ஐயோ முடியாது, இன்றைக்கி புக்கிங் ஃபுல்லு. சார் நாளைக்காவது போட்டுருவீங்களா? ஐயோ நாளைக்கும் ஃபுல்லு. இப்போவே முன்பதிவு பண்ணி வைங்க, 2 நாள் கழித்து போட்டு தர்றேன். இது வஜ்ராராமினுடைய ஸ்டைல். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டைலுக்கு கூட நீங்கள் வரலாம். நிறைய என்ட்ரி எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று போட்டு அவங்களுக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுத்துட்டீங்க. வை ராஜா வை, அந்த வித்தையை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ள நண்பர்கள் எல்லாருமே, சார் யாராக இருந்தாலும் போட்ட முதலீடு எடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ போட்ட முதலீடு எடுக்கணும்னா என்ன செய்யணும்? 2 நபர்களை அவங்க அறிமுகப்படுத்தணும். ஒன்று நீங்கள் கொடுக்க போறீங்க, இன்னொன்று அவங்க போட்டுக்க போகிறாங்க. அப்போ அவங்க போட்ட காசு எடுத்துருவாங்க. இப்படி நான் என்னால் அறிமுகப்படுத்தின உங்களுக்கு ஒன்று தர்ற மாதிரி உங்களால் அறிமுகப்படுத்துகிற நபருக்கு தான் நீங்கள் ஒன்று கொடுக்க போறீங்க. ஆக மொத்தத்தில் எல்லோருக்கும் ஒன்று நிச்சயமாக வை ராஜா வை ஓகே ஆயிரும். நீங்கள் எப்பமெல்லாம் ஒன்று வை ராஜா வையில் வைக்கிறீங்களோ அப்பமெல்லாம் 1500 வரும். தினசரி 2 நேரம் இந்த வாய்ப்பு இருக்குது. மதியம் 12 மணிக்கு முன்னாடி ஒரு வை ராஜா வை ஒரு 1500 வந்துடும். அதே மாதிரி மதியம் 12 மணிக்கு மேலே இருந்து நைட்டு 11:59 வரைக்கும் 2வது பேட்ச் வை ராஜா வை ஒன்று வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 வந்துடும். இதில் புரியாமல் இருக்கிறதுக்கு என்ன சாமி கஷ்டம் இருக்குது? அப்போ புரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தொழிலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கலாம், அல்லது இதே மாதிரி 10 வேலை பார்த்துட்டு இதை சைடு பிஸ்னஸாக பார்க்குற மாதிரி இருந்தால் புரியாது. அப்போ புரிகிறதுக்கு என்ன செய்யணும்? டெய்லி இரவு 8 மணிக்கு தவறாமல் குறைந்தபட்சம் ஒரு 11 நாள் நான் கேட்பேன். சார் 2 நாள் அட்டன் பண்ணிவிட்டு 1 நாள் அட்டன் பண்ணலை, பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. மறுநாள்லேருந்து முதல் நாள்னு கணக்கு பண்ணி 11 நாள் இடைவெளி இல்லாமல் அட்டன் பண்ணுங்க. 12வது நாளில் இருந்து டெய்லி உங்களுக்கு வை ராஜா வையில் 1500 சார் ஒரு நாளைக்கு 1500 ரூபான்னா பிடித்தம் போக 1200 கிடைக்குதுன்னு சொன்னால் மாதம் 36,000 ரூபா ஒரு பேட்ச். 2 பேட்சாக இருந்தால் மாதம் 72,000 ரூபா. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட 10 மணி நேரம் அடிமையாக கை கட்டி வேலை பார்த்தா கூட 70,000 சம்பளம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஆனால் நீங்கள் ராஜா மாதிரி காலரை தூக்கி விட்டுட்டு ஒரு நாளைக்கு காலையில் 1 சாயந்தரம் 1 நாம தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டீமில் யார் வச்சாலும் நமக்கு வை ராஜா வையில் கமிஷன் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். புரிந்து செயல்படுங்க. 8 மணி மீட்டிங்கு தவற விடாதீங்க. அட்டன் பண்ண தான் புரியும். டெய்லி வை ராஜா வையில் ஒன்று வைக்கிறது நிச்சயம். இப்போ நான் வைக்கிறது ஏன் லட்சியமாக வச்சுருக்கிறேன்? எனக்கு இந்த 1500க்கு ஆசைப்பட்டு இல்லைங்க. என் கூட ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு தினசரி ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அவனுக்கு கிடைக்கிறதுக்கு நான் உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெரிய கான்செப்ட். அவனால் பணம் ரெடி பண்ண முடியல, நாம் சொல்லிட்டோங்கிறதுக்காக கடன் வாங்கி போட்டுறான். அவனால் ஒரு ரெஃபரல் கூட கொடுக்க முடியலை. அது அவன் மேலே தப்பு இல்லை. அவனுக்கு எளிய பயிற்சி ஒரு 1000 ரூபாயில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இதில் ட்ரைனிங் ஆகிட்டான்னு சொன்னால் அவன் எதையும் செய்வான், எமனையும் வெல்வான்கிற ஒரு அடிப்படை புரிதல் காரணமாக ஒரு அடிப்படை பயிற்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிச்சயமாக அந்த பயிற்சியில் சக்ஸஸ் ஆகுங்க. சீனியாரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எனது அணியில் மேலே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஆள் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் லேட்டாக என்னைக்குனாலும் வந்து தான் ஆகணும், என்னைக்குனாலும் வந்து தான் ஆக வேண்டும். பணம் வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மனம் என்றாவது ஒரு நாள் என்னை தேடும். அப்போ 150வது ஆளாக வர்றதை விட முதல் ஆளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல முறை சொல்லியிருக்கேன். தலைவனாக இரு அல்லது தலைவனோடு இரு, முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு. எதுவும் முடியலையா, சீனியாரிட்டி படி முன்னணியிலேயாவது இரு என்கிற அடிப்படையில் செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய உயரத்தில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.